இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மதுரை வைகை ஆற்றில் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார் கள்ளழகர். தண்ணீரை பீச்சி அடித்து கோவிந்தா கோவிந்தா முழக்கம் விண்விளக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். சித்திரை திருவிழாவை ஒட்டி விழாக்கோலம் பூண்ட மதுரை மாநகரம். தல்லாக்குளம் முதல் வைகை ஆறு வரை மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிந்தது. மதுரை ராமராயர் மண்டபத்தில் தீர்த்தவாரிக்காக எழுந்தருளிய கள்ளழகர். ஆற்றுத் தொழில் செய்யப்பட்ட பையில் பாரம்பரிய முறையில் தண்ணீர் பீச்சி அடித்து உற்சாகம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் வாழ்த்து. மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பிரேமலதா விஜயகாந்த், சீமான் உள்ளிட்டோரும் இபிஎஸ்க்கு வாழ்த்து. %10.5% இடஒதுக்கீட்டிற்காக களத்தில் இறங்கி போராட வேண்டும். மயிலே மயிலே என்றால் இறகு போடாது என்றும் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆவேச பேச்சு. 10.5 சொல்லிட்டே இருக்கீங்களே தவிர அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால போராட்டத்தை அறிவியுங்கள் சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி. மயிலே மயிலே என்றால் அது போடாது, இறகு போடாது. கட்சிக்கு துரோகம் இழைத்தால் எம்எல்ஏவாக இருந்தாலும் தூக்கி கடலில் வீச தயங்க மாட்டேன். உங்கள் கணக்கை முடித்து விடுவேன் என்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு ராமதாஸ் எச்சரிக்கை. அதனாலே இனி அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஏதாவது இருந்தீர்கள் என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன். கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்கள் பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது. எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன். எம்எல்ஏன்னா தூக்கி கடலில் வீசிடுவேன். இந்த வங்க கடல் அல்லது ஏதாவது ஒரு கடல். அதோட கூட்டணி குறித்து நான் தான் முடிவு செய்வேன். யாரும் அது குறித்து பேசக்கூடாது. தனியாக போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வென்ற நாம் கூட்டணியில் 5 இடங்களில் வெற்றி பெற்றது அசிங்கமாக இல்லையா எனவும் ராமதாஸ் சரமாரி கேள்வி. நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளோ. சில பேர் கேட்கலாம், எங்க கூட்டணின்னா கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் முடிவு செய்வேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். நாட்டை ஆள வேண்டும் என்ற ஆசை துளியும் எனக்கு இல்லை. இருந்திருந்தால் ஆளுநராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ ஆகியிருப்பேன் என்றும் ராமதாஸ் பேச்சு. இல்லை, எனக்கு அந்த ஆசையும் இல்லை. அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன், அல்லது இந்தியாவிலே பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன், தமிழ்நாட்டையும் ஆண்டிருப்பேன், எல்லாவற்றையும் செய்திருப்பேன். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஆளும் கட்சியினர் சூழ்ச்சி செய்து தடுத்து விட்டனர். வாக்கு வங்கியாக மட்டுமே தங்களை பார்ப்பதாகவும் அன்புமணி விமர்சனம். ஆட்சியாளரிடம் மன்றாடி போராடி அழுத்தம் கொடுத்து வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்று தந்தார்கள். ஆனால் அதையும் சூழ்ச்சியாளர்கள் அதை கெடுத்து நீதிமன்றத்துக்கு சென்று நமக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்தது. பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றோம். உச்சநீதிமன்றத்திலே தெளிவாக தீர்ப்பு கொடுத்தார்கள். என்னவென்று, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. அது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். தரவுகளை சேகரித்து
நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொன்னார்கள். கொடுப்பதற்கு மனமில்லை முதலமைச்சருக்கு, கொடுப்பதற்கு மனமில்லை. எத்தனையோ முறை முதலமைச்சருக்கு நாங்கள் இப்போ பார்த்தோம். நான் மற்றவர்களைப் போன்று அத்துமீறு அதை செய் இதை செய் என கூற மாட்டேன். அமைதியாக இரு, படித்து வேலைக்கு போ என பாமக தொண்டர்களுக்கு அன்புமணி அறிவுரை. தலைவர்கள் போன்று கிடையாது. நீ அத்துமீறு அது செய் இதை செய்யல நான் சொல்ல மாட்டேன். நீ அமைதியா இரு, படிச்சு வேலைக்கு போ, வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாற்ற, அப்புறம் கட்சிக்கு வா. இதான் என்னுடைய நோக்கம். என்ன, ஒரு என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்கக்கூடாது. ஒரு வழக்கு. காடுவெட்டி குரு இன்னும் மறையவில்லை, நம்முடன் தான் இருக்கிறார். நெருப்பில் இருந்து வந்தவர்கள் நாம் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆவேசம். இந்த நேரத்திலே எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் மாவீரன் இந்த மாநாட்டிலே இல்லை என்று. காரணம், 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணிலே என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினார்கள். இன்று மட்டும் என் அண்ணன் காடுவெட்டியார் இருந்திருந்தால் நானும் அவருடைய அன்பு தம்பியை போன்று அந்த பகுதியிலே நான் அமர்ந்து கொண்டிருப்பேன். காடுவெட்டியார் மறையவில்லை, நம்முள் இருக்கின்றார். அவருடைய கனவு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலும் கூலிப்படைகள் அதிகரிப்பதிலும் தமிழ்நாடு முதலிடம் என டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தீய சக்தியான திமுகவை வீழ்த்த நினைக்கும் கட்சிகள் கண்டிப்பாக ஒன்றிணையும் என்றும் நம்பிக்கை. நடக்கப் போகிற ஜனநாயக போர், திமுகங்கிற தீய சக்தி வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கின்றன. இரண்டாயிரத்தி 25-26 ஆண்டில் நமக்கு நாமே திட்டத்திற்கு 150 கோடி நிர்வாக அனுமதி. உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் பங்களிப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சேலம் ஜாகிர் அம்மாபாளையத்தில் நகைக்காக வயது முதிர்ந்த தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. பீகாரை சேர்ந்த சந்தோஷ் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. பூவிருந்தவள்ளி அருகே ராட்சத இரும்பு பேனர் உடைந்து விழுந்ததில் கடைகள் சேதம். வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லாததால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்ப்பு. வந்தவாசி அருகே வியாபாரிகள் வராததால் தர்பூசணி பழங்களை நிலத்திலேயே டிராக்டர் மூலம் அழித்த அவலம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் போது மீண்டும் தலைதூக்கிய வடகலை தென்கலை பிரச்சனை. இருதரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பக்தர்கள் அதிருப்தி. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி நீலகண்ட பிள்ளையார் கோவில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேர் இழுத்து வழிபாடு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பௌர்ணமியை ஒட்டி குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடியும் சாமி தரிசனம் செய்தும் வழிபாடு. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். ஏராளமானோர் வருகை தந்ததால் திரும்பிய பக்கமெல்லாம் மக்கள் தலைகளாக காணப்பட்ட 14 கிலோமீட்டர் கிரிவல பாதை.
விடிய விடிய கிரிவலம் சென்றுவிட்டு சொந்த ஊர் செல்வதற்காக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு ரயில் பெட்டியில் ஏற முயற்சித்ததால் பரபரப்பு. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு அணிவகுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். வெளி மாவட்ட வெளி மாநில பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம். திருச்சி மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கோலாகலம். அலகு குத்தியும் அக்னிச்சட்டி ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1320 ரூபாய் சரிவு. 1 கிராம் 8880 ரூபாய்க்கும் 1 சவரன் 71040 ரூபாய்க்கும் விற்பனை. காரைக்கால் அருகே போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து 1 மாத பெண் குழந்தை விற்பனை. நகராட்சி ஊழியர் உட்பட 10 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். ஹைதராபாத்தில் செயல்பட்டு வரும் பிரபல பேக்கரியை பாஜகவினர் சூறையாடியதால் பரபரப்பு. பாகிஸ்தான் முர்தாபாத், பாரத் மாதா கி ஜெய் என முழக்கமிட்டவாறு தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்த போலீசார். முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இறுதிப் போட்டியில் இலங்கை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இந்திய மகளிர் அணி. விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் திருநங்கை 2025 நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் விஷாலுக்கு மயக்கம். மேடையிலேயே மயங்கி விழுந்ததால் பரபரப்பு.